நாகமான் இடத்திலே சொல்லப்பட்டது, நீ அந்த யோர்தான் நதியில் போய் 7 தடவை முங்கு. அவன் ரொம்ப தயங்கிக்கிட்டு இருந்தான். நல்ல வேளை அவனுடைய நல்ல வேலைக்காரர்கள், ஐயா வேற எதுவும் சொல்லலையா அந்த ஆளு, உங்களை 7 தடவை முங்கத்தான ஐயா சொன்னாரு, கொஞ்சம் இறங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். அந்த ஆலோசனைக்கு அவன் கட்டுப்பட்டான். அவன் இறங்கினான் தண்ணீர்ல. அப்னாவில் வேணா இறங்குவேன், பர்பார்ல வேணா இறங்குவேன், யோர்தான்ல இறங்க மாட்டேன்னு சொன்னவனை கர்த்தர் அந்த கிருபையை அவனுக்கு கொடுத்து அந்த வேலைக்காரங்க மூலம் ஆலோசனை பெற்று இறங்கினான். அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு எத்தனை பேர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்காதனால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாம சுகம் அப்படியே இழுத்து கொண்டே போகிறது. கர்த்தர் உன்னை உணர்த்துகிறார், இந்த காரியத்தில் மன்னிப்பு கேள், இந்த காரியத்தில் அவனோட ஒப்புரவாகு, இந்த காரியத்தில் நீ இதை விட்டு கொடு, இந்த காரியத்தில் நீ இதை செய்ய ஆரம்பி, இந்த காரியத்துக்காக பொருத்தனை பண்ணு, தீர்மானம் எடு. கர்த்தர் உணர்த்துகிறாரா இல்லையா? அதையெல்லாம் கண்டுகொள்ளாம விட்டு விட்டு சுகம்தாரும் சுகம்தாரும் சொன்னா, எலிசா வீட்டு வாசப்படியில் நின்று வெளியே வாரும் சுகந்தாருன்னா வெளியே வரவும் மாட்டான், உனக்கு சுகமும் கிடைக்காது. சொன்ன வார்த்தையை கேள், கீழ்ப்படி. வேத வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொன்ன? நீண்ட கால பிரச்சனை, பல வருஷங்களா மாறல. அப்ப கர்த்தர் அதற்கு என்ன உணர்த்தி கொண்டு இருக்கிறார்? உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், உன் வாசப்படி இன்னும் தட்டி கொண்டு நிற்கிறார். சீக்கிரமா இறங்கு மகனே, சீக்கிரமா இறங்கு மகளே, காலம் தாழ்த்தாது, உன் நல்ல தருணத்தை நீ இழக்காது, கிருபையை நஷ்டப்படுத்தாது.